மூணு பேரும் அந்த உள்ள மறைஞ்சு பாண்டியன் சூர்யா போட்டு அவங்ககிட்ட கண்ணு அந்த டைம் நம்ம வீட்டுக்குள்ள எங்கிறாரு பாண்டியனை போடுவோம். முந்தி ஒரு வயசான நண்பர்கள்லாம் கேட்டா சொன்னேன், கன்ஃபைட் காஞ்சனா, அது மாதிரி மீனாட்சி போன்ற பெண்களை மையமாக பெண் கதாநாயகி ஆக்ஷன் படங்கள்லாம் பண்ணாங்க. அப்படி திரைப்படம் தான் கன்ஃபைட் காஞ்சனா. இப்போ யாரை போடலாம்? ஒன்றும் இல்லை, நம்ம கீர்த்தி சுரேஷை போட்டாலே சரியாக வந்துடும். ஆமாம், என்னங்க கதை என்னங்க? ஒரு காலத்துக்கு ஒரு மிடில் ஏஜுக்கு முந்தி ஒரு ஒரு மோசடி செய்து விடுகிறார். அவர் தற்கொலை செய்து விடுகிறார். அதற்கு காரணமான அந்த தாதா அவர் ஒரு அடாவடி. அவர் மட்டும் இல்லை, ஒரு பிள்ளைகளும் தாதாக்கள் தான் அந்த பாரம்பரியமாக வரும் பொழுது. இவர் ஆனால் இந்த இறந்து போனவருக்கு 3 பெண்கள், ஒரு மனைவி தான். ஆமாம், இவர்கள் வாழ வழி இல்லாமல், வாழ தெரியாமல் இல்லை, ஒரு நிர்கதியான குடும்பம். ஆனால் பொம்பளை புள்ளியோ கிளம்பினோன்னு நல்லா ஆகிடுது. ஆனால் அந்த எந்த வில்லன் யாருனால அந்த குடும்பத் தலைவனுக்கு பிரச்சனை ஏற்பட்டதோ அந்த குடும்பத்தில் வசமாக வீட்டில் மாட்டுறாரு. எங்கே வளர்ந்த பெண்கள் உள்ள இடத்த மாட்டுறாரு. அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த வீட்டில் அவர் இறப்பு நேரிடுகிறது. அது கொலையா, அது தானா இறந்ததா என்பது வேற ஒரு இது. ஏங்க அந்த வீட்டுக்கு வராரு? அவர் இந்த பெண் பித்தர் அல்லது பெண்கள் சவகாசம் அதிகமாக தேடுபவர். ஒரு வீட்டுக்கு வரும்பொழுது வீடு மாதிரி அந்த வீட்டுக்கு வந்து விடுகிறார். அப்போ என்னடா இந்த பர்த்டே கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வந்துடுறாங்க. அப்போ இறந்து விடுகிறார். எல்லாம் பர்த்டேக்கு வந்துட்டு இருக்காங்க. யார்? ஒரு குழந்தையோட பர்த்டே. அந்த வருகிறார்கள். எப்படியெல்லாம் அந்த பாடியை மறைக்கிறார்கள், அதை புதைக்கணுமா, இருக்கிறதா, இங்கேயே இருக்கிறதாங்கிறது ஒரு நிலைப்பாடு. இதில் அந்த பெண்ணின் தாயாக ராதிகா, அவர் ஒரு சீரியஸ் கேரக்டர்னு பண்ணுவாங்க. இதில் ஒரு காமெடியாக அந்த தாயாராக, ஒரு இன்னசென்ட் தாயாக எப்படியெல்லாம் ஒரு முட்டாள்தனமாக செய்யக்கூடிய வேறு பிரச்சனை ஆகிறது என்பதை சொல்கிறாங்க நம்ம கீர்த்தி சுரேஷ். அதாவது அவர் ஒரு சேலஞ்சான பாத்திரங்கள். இதோ கன்ஃபைட் காஞ்சனான்னு உடனே ஒரு இதை எடுத்துக்கிட்டு ஃபைட்டு அங்கே பாஞ்சு இங்கே பாஞ்சு அதெல்லாம் அடித்து பிடிச்சி அநியாயம் பண்ணுவார்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. கன்ஃபைட்னா கண்ணு எந்த அளவுக்கு இதில் பயன்படுகிறது. இதில் அந்த வில்லனாக வரக்கூடியவர் அந்த கொடுக்கக்கூடிய குடைச்சல், அது மாதிரி அவரை தேடிக்கொண்டு அவர் தலையை கொண்டு கொடுத்தான். நான் 5 கோடி ரூபா தரேன்னு சொல்கிறாங்க. யார்? சூப்பர் சுப்பராயன் மாஸ்டர் தான் அந்த வில்லனாக நடிக்கிறார். அவருக்கு ஒரு வில்லனாக நடிக்கக்கூடிய மனிதர்கள் தலையை கொண்டுவாங்க. தலையில உடம்பே கொண்டு வரையா அப்படின்ட்டு நம்மளுடைய அந்த கும்பல் கொண்டு வருகிறது. அப்போ நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ், அந்த பிணம் எப்படி மாறுகிறது, அந்த பிணத்தை எப்படி கைமாற்றப்படுகிறது, பிணம் எப்படி காணாமல் போகிறது, அதை எப்படி கண்டுபிடித்தார்கள். இதில் என்னாச்சுன்னா நம்மளுடைய ஜான் விஜய் அவர் எப்போ உள்ளே பூந்தாலும் அந்த கேரக்டருக்கு ஒரு தனியாக ஒரு முத்திரை பதிப்பார். அப்படி ஒரு முத்திரை இதில் பதிச்சிருக்கிறார். இது எல்லாரும் பார்க்கலாமா? ஆமாம், எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவர்கள், பெண் பிள்ளை பெற்றவர்கள், பெண் பிள்ளை எப்படி புத்திசாலித்தனமாக முக்கியமான காலகட்டத்தில் நடக்க வேண்டிய என்பதை தெளிவாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. இதில் என்னாச்சுன்னா இயக்குனர் என்ன செஞ்சிருக்கிறார்னா ஜே.கே. சந்துரு அவர் தான் இயக்கியிருக்கிறார். இந்த இயக்கும் பொழுது அது என்னென்ன மாதிரி லாஜிக்கு மாறாத மேஜிக்கு செஞ்சிருக்கிறார். இது குடும்பத்தோட பார்க்கலாம், கீர்த்தி சுரேஷுக்கா மட்டுமல்ல, கதை அம்சத்தோட பார்க்கலாம். போங்க, வாழ்த்துக்கள். நீ எப்படி உள்ள நல்ல சனிக்கிழமை போன் பண்ணிக்கிறேன் சார். உங்களுக்காகவே ஃப்ரெஷ்ஷாக ஒரு பீஸ் எடுத்துட்டேன் சார். பண்ணோட ஃபோட்டோவும் வீடியோவும் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பிட்டேன் சார். கிட்ட கொடுங்க சார். சரி சரி பண்ணிட்டா ஓகே.
எனக்கு ஒரு இதே மாதிரி gift ஆ சொல்றேன். இது என்ன